வணக்க நண்பர்களே, செந்தமிழோடு கணிதம் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா, எனிதிங் பவர் 0 ஈக்குவல் 1. எந்த நம்பரோட அடுக்கு 0வாக இருந்தாலும் 1, எந்த எழுத்தோட அடுக்கு 0வாக இருந்தாலும் 1 எப்படி வருதுன்றதை பார்க்க போகிறோம். எந்த நம்பரோட அடுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 அடுக்கு 0 ஈக்குவல் 1ன்னு சொல்கிறோம், அல்லது a பவர் 0 ஈக்குவல் 1ன்னு சொல்கிறோம். இது எப்படி வருது நமக்கு தெரியும். இப்போ 5 அடுக்கு 2ன்னும் போது 5 × 5 ஈக்குவல் 25ன்னு சொல்கிறோம். இப்போ ஏவின் அடுக்கு 0 ஈக்குவல் 1ன்னு சொல்கிறோம். அப்போ இதோட அடுக்குகள்லாம் 0வாக இருக்கும்போது 1ன்ற மதிப்பு இப்படி வருது. இப்போ 2ன்னு இருக்கும்போது 25ஆம் ஆகுது. பட்டு ஏவின் அடுக்கு 0ன்னும் போது 1ன்னு சொல்கிறோம். இது எப்படி வருது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம 7வது 8வதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுக்கு விதிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த விதிகள்? அடுக்கு விதிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த அடுக்கு விதியில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது விதி வகுத்தல் விதின்னு ஒன்று இருக்கு. அது என்ன விதினா, a பவர் m பை a பவர் n ஈக்குவல் a பவர் m மைனஸ் n. அப்போ வகுத்தல் விதியில் பார்த்தீங்கன்னா அடிமானம்னு சொல்லும்போது இந்த ஏஏவை குறிக்குது, அடுக்குகள்னு சொல்லும்போது எம்மையும் என்னையும் குறிக்குது. அடிமானம் சமமாக இருக்கும் பொழுது அதோட அடுக்குகள் என்ன பண்ணியிருக்கோம், வகுத்தல் விதியில் கழிச்சிருக்கும். அப்போ கழிக்கும்போது என்ன வருதுன்றது தான் இந்த விதியை பயன்படுத்தி போட போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பை ஏ, இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1. இதை சமம்னு சொல்கிறோம். ஏ பை ஏ ஈக்குவல் 1. இது ரெண்டும் சமம். இது கேன்சல் ஆகும்போது 1ன்னு வருது. அப்போ ரெண்டு பக்கமும் சமம்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் சமம்னும் போது இதோட அடுக்கு என்னவா இருக்குது? 1. இங்கேயும் 1. ஐ மீன் தொகுதியிலையும் அதோட அடுக்கு 1ஆ இருக்குது, பகுதியிலையும் அதோட அடுக்கு 1ஆ இருக்குது. அப்போ இங்கே எம் இருக்கிற இடத்துல 1 இருக்குது, என் இருக்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், ஏஏன்னு இருக்குது. அப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் வகுத்தல் விதியில் அதோட அடுக்குகள் என்ன பண்ணுவோம்? கழிப்போம். அதை தான் இங்கே செய்ய போகிறோம். அப்போ அடிமானம் ஒரு டைம் எழுதிக்கிறோம். அப்போ 1 மைனஸ் 1 ஈக்குவல் 1. அப்போ ஏ பவர் 1 மைனஸ் 1 ஈக்குவல் 0 ஈக்குவல் 1. இப்போ என்ன மாதிரி இருக்கு? ஏ பவர் 0 ஈக்குவல் 1. அப்போ எந்த விதியை பயன்படுத்தி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம், இதை நிரூபித்து காட்டுறோம்னா, அடுக்கு விதிகளில் ரெண்டாவது விதின்னு சொல்லுவாங்க வகுத்தல் விதி, ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் ஏ பவர் எம் மைனஸ் என். இதை பயன்படுத்தி தான் அப்போ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் 1ன்றது இதன் மூலயமா தான் நாம் நிரூபித்து காட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பை 5 ஈக்குவல் 1. இப்போ 5ஓட அடுக்கு என்ன இருக்குது? 1. இங்கே 5ஓட அடுக்கு 1. அப்போ அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ அடுக்குகளை கழிக்கிறோம், ஈக்குவல் 1. இப்போ 5 அடுக்கு 0 ஈக்குவல் 1. இப்போ எதோட அடுக்கு 0வாக இருந்தாலும் அதோட மதிப்பு என்ன வருது? 1. இதன் மூலம் தான் நாம் நிரூபித்து காட்டுறோம். நன்றி.